பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி எல்லாருமே கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வராங்க. ஸோ அப்போ நான் என்னோட பிள்ளைங்களுக்காக தான் நான் இங்கே இருந்தேன். மெயினாக இனியோட வாழ்க்கையை பற்றி அவளோட வாழ்க்கையை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இங்கே இருந்தேன். அவளோட வாழ்க்கையில் எனக்கும் அக்கறை இருக்குது தானே. ஆனால் இனியா இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணா. இனியா இதை பற்றி பேசலாம் தானே அப்படின்னா பேசுங்க டாடி அப்படின்னோடனே இனியா என்னை பற்றி கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் போலீஸ்க்கெலாம் கால் பண்ணி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டா. அப்போது நான் அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு தானே அர்த்தம். அவள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு பண்ணிட்டா அப்படின்னு. டாடி என்னோடய வாழ்க்கைக்காக தான். சரி இனியா புரியுது. அப்போ உனக்காக தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறப்போ இனிமேல் எதுக்காக நான் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு கோபி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறார். இதனால் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஈஸ்வரி. இன்னொரு பக்கம் பாக்யா ரொம்ப யூஸ்வலாக கேஷுவலாக நிற்கிறாங்க. அப்போது ஆமாம் இந்த வீட்டை விட்டு நான் முடிவு பண்ணலான்னு இருக்கேன். எப்போவுமே பாக்யா எப்போ போவேன்னு எனக்கு கேட்டுகிட்டே இருந்தா. ஆனால் இப்போ நானே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுவும் இன்றைக்கி ஈவினிங் நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிரந்தரமாக போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஏன்டா இப்படி ஒரு முடிவெடுத்த, என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் கோபியை பார்த்து கத்துறாங்க. இல்லைம்மா நான் போகலான்னு தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு கோபி. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இப்போது இனியா போயிட்டு ஆகாஷை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா நீ நல்ல எக்ஸாம் எழுது, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு வெளியில் வரும்போது நம்ம ஆகாஷோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இனிமேல் இந்த பக்கம் வந்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ, ஏற்கனவே என் பையன் அடிச்சு போட்டாங்க, இன்னும் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டு திரும்பவுமே வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாரு கோபி வீட்டுக்கு. ஸோ எதுக்காக உன் பொண்ணு என் பையனை திரும்ப திரும்ப தேடி வரா, என் பையனை மட்டும் அடிச்சு போட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் ஆகாஷோட அப்பா நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.